இப்போ முதலமைச்சர் என்ன சொல்றாரு? எனக்கு கம்பு சுத்த தெரியும், எல்லா வேலையும் தெரியும், கார் ஓட்ட தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. ஒரு முதலமைச்சருக்கு கார் ஓட்ட தெரியும். வண்டியில போகும்போது பாட்டு கேட்க, நம்மலாம் பாட்டே கேட்கறது யாருமே கேட்கறது இல்லையோ, பாட்டு கேட்க தெரியும். அது குறிப்பா யார் பாட்டு? புரட்சி தலைவரோட பாட்டு. அதை நான் தவறுன்னு சொல்லல. இந்த பாட்டை கேட்டுனாலும் இந்த மக்களுக்கு செய்யக்கூடாதான்னு தான் ஏன்னா புரட்சி தலைவரையும் மக்களையும் பிரிக்க முடியாது, சினிமாலையும் பிரிக்க முடியாது. நீங்க அந்த ஏழை மக்களுக்காக தான் அந்த பாட்டு பாடினா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு சமூக நீதி இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு என்ன வருத்தம், முதலமைச்சர் சொன்னது நானும் டிவியில பார்த்தேன். ஒரே ஒரு வருத்தம் தான். கேட்கறது தப்பு இல்லை, நல்ல விஷயம்தான். அதுவும் தலைவர் பாட்டாங்கிறப்ப நல்லா கேளுங்க, வேணான்னு சொல்ல. ஆனா அவரு மாதிரி நீங்க செஞ்சிருக்கலாமே மக்களுக்கு. இப்ப 56 மாதம் ஆயிடுச்சு, என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே செய்யலையே. மக்களுக்குன்னு என்ன செஞ்சீங்க? இப்ப தேர்தல் வரப்போகுது அப்படிங்கும் போது என்ன பண்றீங்க? சரி 3000 ரூபாய் கொடுப்போம் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லுங்க.